பஸ் கேஸ் என்னதான் ஆச்சு? ஒருத்தனை பிடிச்சிட்டோம் சார், இன்னொருத்தனை தேடிக்கிட்டு இருக்கோம். ஐயா ஐயா அவனுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லையா, அடிக்காதீங்கய்யா. டேய், எல்லா கேமராலே பதிவாயிருக்குடா, இந்த பொய்யா சொல்ற? ஐயா சோஷியல் சர்வீஸ் பண்ணது ஒரு குத்தமாயா? ஏய் பிரியாவனா, ஏய் பிரியாவனா, ஏய் பிரியாவனா, ஏய் ஐயா ஏய் ஐயா ஐயா அடிக்க ஐயா பிரியா, ஐயா. கனவா? என்ன மகனே, எத்தனை கல்வின்னு கரெக்டா எண்ணிட்டியா? அந்த பயலோட சேராதேன்னு சொன்னா கேக்குறியாடா? அவனுங்க தாண்டி இவன் கூட சேராம இருக்கணும். இவன் கூட இருக்கிறவங்களுக்கு சூடு சொரணை இருக்கு, வேலைக்கு போயிட்டாங்க. இதுதான் தின்னவும் தூக்கமா இருக்கு. நான் கஷ்டப்பட்டு காசை கட்டி இன்ஜினியரிங் படிக்க வச்சான். அண்ணன் கட்சி தொடங்கிட்டாரு, போஸ்டிங் வாங்க போறான்றான் அவன் புள்ள. ஆமா, இவர் கதை எங்களுக்கு தெரியாதாக்கும். வேலைக்கு சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போக சொன்னா இவன் ஜாதகத்தை சேர்த்து எடுத்துட்டு போறான்டி. இவன் விளக்குவானா? சும்மா வஞ்சிக்கிட்டே இருக்காதீங்க. அதெல்லாம் ஆடி போய் ஆவணி வந்தா என் பிள்ளை டாப்பா வருவான். மசர்ல வருவான். என் லைனா மூஞ்சில கறிப்பூசி ஒரு வழி காமிப்பா. 7 மணிக்கு ஒளிபரப்பாகும் தலைப்புச் செய்திகளை தொடர்ந்து உங்கள் தலையெழுத்தை தீர்மானிக்கும் ஜோதிடரின் ராசி பலன் 7:30 மணிக்கு உங்கள் சன் டிவியில் காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியாடா? ஆனா நீ இருக்கியே. சீக்கிரமா 3 முட்டை வாங்கிட்டு வா, அப்பாவுக்கு டைம் ஆச்சு. சிச்சுவேஷன் சாங்கு மீதியை நீயே வச்சுக்க. சும்மா ராஜா போல கெத்தா நீ போய் வா நண்பா. நேயர்களே, ஷாட் எடுக்க முடியாத காரணத்தினால் இவர் டிராபிக் தாண்டிதான் அடுத்த சீனில் அடி வைக்கிறார் என்று கற்பனை செய்து லாஜிக் மீறல்கள் தவிர்க்கவும். நன்றி. வணக்கம் நேயர்களே. இன்றைய பலன்களின் வரிசைப்படி முதலாவதாக வரும் துலாம் ராசிக்காரர்கள் தாங்க. துப்பாக்கியில் இருந்து வரும் தோட்டாவிற்கு குறி எவ்வளவு முக்கியமோ கன்னி ராசிக்காரர்களே, சிம்ம ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களே, அடியோ அதிர்ஷ்டமோ அவமானமோ எதுவானாலும் முன்ன நின்று அதை ஏத்துக்க கூடிய கூட்டத்தின் தலைவன் நீங்க தாங்க. இனிவரும் காலங்களில் எதிர்பாராத பல நிகழ்வுகளால் செல்வாக்கு மிக்க ஆளாக சமூகத்தில் வளம் வர போறீங்க. கட்டு போட்டுக்கிட்டு இருந்த நீங்க விரைவில் கால் கட்டு போடும் யோகம் முகத்தில ஒளியாக தெரியும். என்னது நாவை அடக்கியிருக்கான நன்மைகள் உண்டு. ராகு நாளாவது இடத்துல இருக்கிறதுனால உங்களை தாண்டி செல்லும் ஒருவர் கூட உருவம் பெற்று குரு பகவானை முன்னாள் உதவி கேட்கும் சந்தர்ப்பம் நேரிடுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு எமர்ஜென்சி, சும்மா இருந்தீங்கன்னா கொஞ்சம் சேஸ் பண்ணி போய் விட முடியுமா? நட்சத்திரக்காரர்கள் பகவான் பஸ் எல்லாமா சேஸ் பண்ணுவாரு. செலவுகளும் அதிகமாக இல்ல ப்ரோ, கொஞ்சம் வேலை விஷயம். நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் செய்கிற உதவிகள் அனைத்தும் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமையுங்க. ப்ரோ சரி போலாம் ப்ரோ, வாங்க ப்ரோ. ஜி ஜி சீக்கிரம் லிஃப்ட் ஜி சீக்கிரம். 1000 தட்டு வேற. ஓகே ஓகே. ஜி நீங்க என்ன ராசி?
துலாம் ராசி ஜி. ஓ அதான். ஏன் ஜி? இல்லை இன்னைக்கு ராசி பலன் பார்த்தேன். உங்கள் ராசிக்கு எல்லாமே வெற்றிகரமாக அமையும் தான் போட்டிருக்கு. ஸோ டோன்ட் வரி. ஓ ஓ சூப்பர். போங்க ஜி, கொஞ்சம் சீக்கிரம். போயிடலாம் ஜி. அஞ்சியா, இது அடுத்த ஸ்டாப்பில் டிப்போவே வந்துருமே. என்ன ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போகிறான். ஆனால் இது எல்லாத்துல இருந்தும் இன்னைக்கு ஒரு நாள் விலகி இருப்பது உயிருக்கு நல்லதுங்க. குரு தேங்க்ஸ் ஜி. எப்போ கேட்டா எப்படா சொல்ற? சுட்டவன் துலாம் ராசினா அப்போ செத்தவன் என்ன ராசியா இருப்பான்? ஏய், இந்த சாப்பு சட்டையை புடிங்கடா. போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா. சுட்டுவேஷன் சாங்கு. ஏறா வண்டியில. போலாம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் அற்புதமாக அமையும்னு நம்புறேன். இது போல இன்னும் பல நற்பலன்களுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது